நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாடே முதன்மை, மக்களே தலைவர்கள், குரலற்ற மக்களின் குரல் மின்னல் அரசியல் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஒரு திருக்குறளோடு நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். அதிகாரம் ஆழ்வினை உடைமை, குறள் 616. திருவள்ளுவர் சொல்கிறார், முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்பவர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவார்கள். முயற்சி செய்பவர்கள் அவர்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வார்கள். முயற்சி இல்லாத சோம்பல் நிலையிலே இருக்கின்றவர்கள் வறுமையிலே உழல்வார்கள், பின்னடைவை சந்திப்பார்கள். இன்று எங்களோடு 2 பிரமுகர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்காலம் எவ்வாறாக அமைய போகிறது என்கிற விடயம் தொடர்பிலே நாங்கள் பேச இருக்கிறோம். ராஜாங்க அமைச்சர், பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி, மனைசார் கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறு பொருளாதார பயிர் செய்கை மேம்பாடு சதாசிவம் வியாலேந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை இன்முகத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம். மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகுநாதலிங்கம், தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு உறுப்பினர், அவரும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல் கேள்வியை கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களிடத்திலிருந்தே நாங்கள் ஆரம்பித்து விடலாம். ராஜாங்க அமைச்சர் அவர்களே, உங்களுடைய ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேன் ராகவன் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் நீதியமைச்சர் அலி ஷப்ரி இடத்திலே ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். நேற்றைய தினம் நீங்கள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரான காதர் மஸ்தான், யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பார்லிமெண்ட் பிரதிக்குழுக்களினுடைய தலைவர் அங்கஜன் ராமநாதன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நீதியமைச்சரிடத்திலே போய் இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பிலே வலியுறுத்தி இருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் எல்லாமும் எதிர்த்தரப்பிலே இருக்கிறவர்கள் இதிலே ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் போய் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நீதியமைச்சர்களிடத்திலே கேட்டிருக்கிறீர்கள். சுரேன் ராகவன் கலாநிதி அவர்கள் இது தொடர்பாக சொன்ன உடனேயே எதிர்த்தரப்பில் இருந்து சொல்கிறார்கள், இது ஒரு கண் துடைப்பு, இது ஒரு அரசியல் நாடகம், மக்களினுடைய வாக்குகளை பெருக்குவதற்காக ஆளும் தரப்பிலே இருக்கிறவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று எல்லாம் சொல்கிறார்கள். உண்மையிலேயே ஆளும் தரப்பில் இருக்கின்ற நீங்கள் நீதியமைச்சரை சந்தித்து இது தொடர்பான வலியுறுத்தலை கொடுப்பதற்கான காரணம் இந்த பிரச்சனைக்கான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதா, அல்லது ஏதேனும் அரசியல் காரணங்களா? ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2015ஆம் ஆண்டில் இருந்து நான் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவன். தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான விடயத்திலே, அந்த நிலைப்பாட்டிலே நானும் நான் சார்ந்தவர்களும் ஒருபோதும் ஒரு சிறு துளியேனும் நாங்கள் பின்வாங்கவில்லை. தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்டவர்களோடு இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக முடிந்தளவு சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளை அவ்வப்போது பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். அவருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அவ்வப்போது பேசி இருக்கின்றோம். இந்த நிலையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தினை பாதுகாத்திலே மிக முக்கியமான ஒரு பங்குதாரிகளாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட பல்வேறுபட்ட கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டது. ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான விடயத்திலே ரணில் விக்ரமசிங்க உடைய அரசாங்கத்தை நம்பி ஏமாந்த நிலைதான் அங்கே ஏற்பட்டது. என்னை பொறுத்தவரைக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை நம்பி ஏமாந்தார்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், அவர் ஏமாற்றுகிறார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். யுத்தத்திலே அரசியல் கைதிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் உங்களுக்கு தெரியும், தற்போது சுரேன் ராகவன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். நீதி அமைச்சரிடம் நாங்கள் சம்பந்தமாக பேசுவோம், கதைக்கிறோம். அதற்கு பல்வேறுபட்ட விமர்சனங்கள், விசமத்தனங்களை எதிர்க்கட்சி தரப்பிலே முன்வைத்தார்கள். நாங்கள் கூட நேற்று அங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க சொன்னது போல அங்கஜன் ராமநாதன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் போன்றவர்கள் நாங்கள் போய் நீதி அமைச்சரை சந்தித்தோம். அதாவது நீதியமைச்சரோடு பேச வேண்டாம், நீங்கள் நேரடியாக ஜனாதிபதியோடு பேசலாம் தானே என்று கூறுகிறார்கள். அதை ஒரு நக்கலாக அல்லது ஒரு விமர்சனமாக பேசுகிறார்கள். இரண்டால் பொது மன்னிப்பு வழங்க வேண்டியது. நான் ஒரு விடயத்துக்கு வருகிறேன். அதாவது 3 விதமான அரசியல் கைதிகள் இங்கே இருக்கிறார்கள் என்ற அடிக்கடி நான் அவர்களை பல தடவை போய் பார்த்து வந்தோம். ஒன்று, அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்ட கைதிகள். இன்னொன்று, வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் கைதிகள். இன்னொன்று, வழக்கை எடுக்கப்படாமல் இருக்கிற அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும். அதிலே நீதி அமைச்சருக்கு பங்கு இருக்கின்றது. நீதி அமைச்சருக்கு பங்கு இருக்கின்றது. நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியோடு பேசும்பொழுதும்
நிச்சயமாக நீதி அமைச்சர் அழைக்கத்தான் போகின்றார். இது சம்பந்தமான பொறிமுறை பற்றி விசாரிக்கத்தான் போகின்றார். ஆகவே நாங்கள் முதல் கட்டமாக நீதி அமைச்சரோடு இது சம்பந்தமான ஒரு பொறிமுறை அமைப்பது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நேற்றைய கலந்துரையாடலின் பின்பு நாங்கள் நீதி அமைச்சரிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அரசியல் கைதிகளுடைய விடுதலையோடு தொடர்பாக இன்னும் அரசியல் அமைப்பு, புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான விடயங்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அத்துடன் அடுத்த கட்டமாக நாங்கள் நீதி அமைச்சரோடு கலந்துரையாடி என்றால் நாங்கள் இப்படித்தான், அதாவது நீதி அமைச்சரோடு நாங்கள் சில தெளிவுபடுத்தலை முதற்கட்டமாக நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவரும் அந்த சம்பந்தமான தெளிவை அவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டால் ஜனாதிபதியோடு பேசும்பொழுது அவரும் இணைந்து எங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் ஜனாதிபதியோடு பேசுவதற்கான இது சம்பந்தமாக பேசுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். இதுதான் உண்மை. பார்லிமெண்ட் உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் அவர்களே, தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வலியுறுத்தி வந்தது. அது மாத்திரமல்லாமல் அந்த 52 நாள் நெருக்கடி சூழ்நிலையிலும் கூட பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தற்பொழுதும் பிரதமராக இருக்கிறார். அவரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் தமிழ் தேசிய தரப்பின் பக்கம் இருந்து அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பிலே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பிலே மக்கள் மத்தியிலே இருந்த ஆதரவு 22-16 ஆகி இப்பொழுது 10 வந்து நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறார்கள். உங்கள் தரப்பில் இருந்து அவர்களுடைய அந்த முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவீர்களா? எப்படியான நிலைப்பாட்டை வைத்திருக்கிறீர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்காக? இல்லை, நிச்சயமாக கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழு மூச்சுடன் அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே பங்காற்றியதை இந்த நாடு, தமிழ் மக்கள் அறிவார்கள். அது அரசியல் கைதிகளும் அறிவார்கள். ஆனால் இப்பொழுது முதலாக ஆளுங்கட்சியிலே இருந்து கொண்டு, ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சி கடந்த தேர்தல் காலத்திலே ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக முரளிதரன் எனப்படுகிற முன்னாள் அமைச்சர், அதைவிட நாமல் ராஜபக்ச அவர்கள், இவர்கள் போன்றவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே தமிழ் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று தமிழ் மக்களிடம் வாக்குறுதி அளித்தவர்கள். இன்று அதேபோல் ஆளுங்க தரப்பிலே இருக்கின்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புதிய ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களிலே எங்களால் கொடுத்த கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியது போல் கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே கூட எங்களோடு இணைந்துதான் கௌரவ அமைச்சர் அவர்களும் முயற்சி செய்திருக்கின்றார். ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே அரசாங்கத்தினால், கூட்டரசாங்கத்தினால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த அரசியல் கைதிகள் விடயத்திலே என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது கூட நீதி அமைச்சர் என்ன சொல்கின்றார்? கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரு கொள்கை வகுப்பொன்றை ஏற்படுத்தி அதனூடாகத்தான் இவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக பேச வேண்டும் என்று நீதியமைச்சர் இந்த சந்தித்த குழுவினரை பார்த்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இது உண்மையிலே இது ஒரு அரசியல் சார்ந்த விடயம். இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலை ஜனாதிபதி அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக அவர்களை ஒரு பொது மன்னிப்பு அடிப்படையிலேயோ அல்லது வேறு எந்த அடிப்படையிலே அல்லது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவருடைய ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே கூட விடுதலை செய்யப்பட முடியும். ஏனென்று சொன்னால் இன்று ஒரு நிறைவேற்று அதிகாரத்தை இங்கே சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் அவர்களினால் வழங்கப்பட்ட 3-2 அந்த பெரும்பான்மையின் ஊடாக நிறைவேற்று அதிகாரங்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் நினைப்பாராக இருந்தால் நிச்சயமாக அரசியல் ரீதியாக அவர்களை விடுதலை செய்ய முடியும். நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த அரசியல் மிக குறுகிய தொகையிலான அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது மிக ஒரு சிரமமான, ஒரு பாரதூரமான விடயம் இல்லை. இது ஒரு சாதாரண விடயம். இந்த அரசாங்கம் நினைத்தால் இதை இந்த ஆளுங்கட்சி தரப்பினர் சந்தித்ததற்கு பிற்பாடு என்பதெல்லாம் பிரச்சனை. அவர்கள் தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக அவர் சந்தித்தார்களோ அது வேறு விடயம். ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். நீண்ட காலமாக அவர் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கைதிகள் உண்மையிலே விடுதலை மனிதாபிமான அடிப்படை. அது ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு அந்த விடுதலை என்பது ஒரு பொது மன்னிப்பு என்ற அடிப்படையிலே அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் அவர் விடுதலை செய்யப்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ராஜாங்க அமைச்சர் அவர்களே, உங்களுடைய இந்த அரசாங்க காலகட்டத்திலே இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அவர்களை விடுதலை செய்துவிட முடியும். ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இது சம்பந்தம் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால், அதாவது வாய்ப்பு எங்கட கையில் இருந்தது. இப்போது இருக்கின்ற பிரதமர் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முன்பு ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்திலே 11,900 முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார்கள்.
ஆனால் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தை நாங்கள் தான் கொண்டு வந்து நாங்கள் மேடமேடையாக பேசினோம். அந்த நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதுக்கு முட்டுக்கட்டை கொடுத்தோம், அந்த அரசாங்கத்தை பாதுகாத்தோம். ஆனால் என்ன சொல்ல வருகின்றால், இருந்த நூற்றுக்கணக்கான அந்த அரசியல் கைதிகளை நினைத்திருந்தால் நிச்சயமாக விடுதலை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கும் வாக்களிக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு சார்பாக, அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை பாதுகாப்பதற்கு வாக்களிக்கும் பொழுது, அரசாங்கத்துக்கு எதிராக ஜேவிபி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே அந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக வாக்களிக்கின்ற போது கூட ஒவ்வொரு வாக்கெடுப்புக்கு நாங்கள் சில கோரிக்கைகளை, சில டிமாண்டை முன்வச்சிருந்திருந்தால் குறைந்தது 10-20 அரசியல் கைதிகள் அன்றைக்கு அரசியல் கைதிகள் முழுமையாக வெளிவந்திருப்பார்கள். ராஜாங்க அமைச்சர்களை இன்று நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களை அந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே நீங்களும் இருக்கும் நாங்கள் நிச்சயமாக சொன்னோம். அப்போது கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டு வரேன். அப்போது நாங்கள் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இந்த கருத்துக்களை சொன்னோம். இது மட்டுமில்லை, அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுதலை, அது மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்த நிலைப்பாடுகளை சொன்னோம். ஆனால் என்ன, எல்லாமே தலைமைக்கு செவிடன் காதிலே சங்கூதின மாறித்தான் போனதே ஒழிய எதுவுமே நடைபெறவில்லை. கடைசியில் என்ன நடந்தது? ரணில் விக்ரமசிங்கங்களை ஏமாற்றி விட்டார் என்ற ஒரு விடயத்தை தான் சொல்லிவிட்டு வரலாம். வளமையாக நடைபெறுகின்ற ஒரு விஷயம் தான் இது. ஒவ்வொரு அரசாங்கமும் கடைசியாக சொல்வார்கள், தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த அரசாங்கங்களை ஏமாற்றி விட்டது, சர்வதேசத்தை நம்ப வேண்டும். ஆகவே ராஜாங்க அமைச்சர் அவர்களே, உங்களுடைய இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்க காலத்திலே இந்த அரசியல் கைதிகளை முழுமையாக விடுதலை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை, உத்தரவாதத்தை உங்களால் வழங்க முடியுமா? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் தற்போதைய பிரதமர் தான் 11,900 முன்னாள் விடுதலை புலிகளை புனர்வாழ்வு அடிப்படையில் விடுதலை செய்தார். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற 100க்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 96 96 அரசியல் கைதிகள், கிட்டத்தட்ட 100க்கு உட்பட்ட அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை விடுதலை செய்வதிலே எந்த தாமதமும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். அரசியல் காரணத்துக்காக இல்லை. ஏனென்றால் ஒரு படிமுறை இருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவன் வகுப்பறையிலே பிழை செய்தால் அவன் நேரடியாக அதிபரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு வகுப்பு தலைவர் இருக்கிறார், அவருக்கு கூட வகுப்பு ஆசிரியர் இருக்கிறார், அவருக்கு கூட அதையும் தீர்க்க முடியாத அதிபரிடம் செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு பொறிமுறை முதல் நீதி அமைச்சர் கூடாக சென்று ஜனாதிபதியை சந்தித்து இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நீதி அமைச்சருக்குள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பங்கு இங்க முக்கியமானது, காத்திரபூர்வமானது. இல்ல, நான் கேட்கிறேன் சொன்ன கௌரவ அமைச்சர் அவர்களிடம், சிறுபான்மை இனத்தவர்கள் என்பவர்கள் சார்பிலே அங்கே பாராளுமன்றத்திலே அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அரசாங்க தரப்போடு இன்று பலர் இருக்கின்றார். நீங்கள் கடந்த கால அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுகின்ற நீங்கள் ஏன் ஏன் நிபந்தனை வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கின்ற நீங்கள் ஏன் இப்பொழுது நீங்கள் அமைச்சு பதவி எடுக்கின்ற பொழுது அல்லது அரசாங்கத்துடன் சேர்ந்து ஆரம்பித்திருக்கின்றோம்? அண்மையிலே ராஜாங்க அமைச்சர்களுக்கான கூட்டம் இடம்பெற்ற பொழுது இது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. அப்போது கூட ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொன்னார், நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அரசியல் கைதிகள் விடயங்களை சொன்னோம். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து இப்பொழுது ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே நாங்கள் இந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள முடியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, நாங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் எங்களுடைய சமூகம் சார்ந்த, எங்களுடைய இனம் சார்ந்த, எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை சார்ந்த விடயத்திலே நாங்கள் ஒரு துளியேனும் விலகாமல் ஆத்மார்த்தமாக இதையே சுத்தியோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆளும் தரப்பில் இருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒரு முயற்சியினை ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் பிரதிநிதிகள் கூட்டாக இணைந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கடந்த காலங்களிலே தொடர்பிலே பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும் இந்த அரசியல் கைதிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்கிற விடயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் சொல்வோம். ராஜாங்க அமைச்சர் அவர்களே, ஜனாதிபதி அவர்கள் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்கிற ஒரு பிரயத்தனத்தை முன்னெடுத்து அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். 35,000 வேலை வாய்ப்புகளை முதல் கட்டமாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே தகமையானவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முற்போக்கு தமிழர் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது, கையூட்டு பெற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்று. இப்பொழுது மொத்தமாக எனக்கு தெரிந்த தகவல்களினுடைய அடிப்படையிலே சுமார் 250 வேலை வாய்ப்புகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிடைத்திருக்கிறது. அதிலே 200 வேலை வாய்ப்புகள் தாங்கள்
சொன்னவர்களுக்கும் இன்னொரு 50 வேலை வாய்ப்புகள் பிள்ளையான் தரப்பிலே அவர்கள் சொன்னவர்களுக்கும் கிடைத்தது என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தகமையானவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறதா, கையூட்டு பெறப்படாமல் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறதா, மற்ற விடயம் உங்கள் சார்ந்தவர்களுக்கு இல்லாமல் நடுவுநிலைமையோடு சரியானவர்களுக்கு வழங்கப்படுகிறதா, என்ன நடக்கிறது அமைச்சரே? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த 1 லட்சம் வேலை வாய்ப்பு நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக 34,400 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாடளாவிய ரீதியிலே. இந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், வறுமை கோட்டுக்குள் வாழுகின்ற, அதாவது மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்களில் இருந்து அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது நியதி. அந்த அடிப்படையிலே மொத்தமாக 249 பேர், 249 பேருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கையூட்டு என்ற ஒரு விஷயம், இந்த கையூட்டு என்று சொல்லப்படுகிற விஷயத்திலே இது சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக பேசப்பட்ட பேச்சு. ஆனால் இந்த பேச்சுக்களால் ஒரு சில இருட்டிலே ஒரு சில குறுந்திரைப்படத்தை நடித்தார்கள். இருட்டிலே முகம் தெரியாமல் எங்களுடைய முற்போக்கு தமிழர் அமைப்பு பிள்ளைகள் மீது குற்றத்தை சுமத்துவதற்காக வாகரையிலே ஊரியங்கட்டு பகுதியில் நடைபெற்றது. ஆனால் அவரை நாங்கள் வெளிச்சத்திலே கண்டுபிடித்து அவருடைய வாக்குமூலத்தை நீங்கள் இப்பொழுது தொலைபேசியில் கூட வாகரை போலீஸ் நிலையத்துக்கு கேட்கலாம். அவருக்கு விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு வருத்தத்துக்காக 3 லட்சம் தருவதாக கூறி இப்படி பேச சொன்னதாக, அதாவது எங்களுடைய ஒரு இணைப்பாளர் நாங்கள் கூறி கையூட்டு வாங்க சொன்னதாக பேச சொன்னதாக அவர் விளக்கம் நடைபெற்றிருக்கிறது. அது நீதிமன்றம் வரை செல்ல இருக்கின்றது. அவ்வாறு முழுமையான விசாரணை வரும் பொழுதோ இதற்கு பின்புலத்திலே இருந்து எங்களுக்கு சேறு பூசியவர்கள் யார், சேறு பூசி கொண்டவர்கள் யார் என்பது வெளிச்சத்துக்கு வரும். இது அவர்கள் அரசியல் பிழைப்புக்காக நடத்துகின்ற ஒரு செயற்பாடு. இதை பற்றி நான் தெளிவாக ஊடகங்களில் பேசியிருக்கிறேன், பார்லிமெண்டத்தில் கூட பேசியிருக்கிறேன். அடுத்த விஷயம், தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்ற ஒரு விடயம். தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்ற விடயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பல மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டார் பல ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதிலே பார்த்தீர்கள் வழங்கப்பட்டவர்களிலே தகுதியானவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுடைய வேலைவாய்ப்பு விண்ணப்பத்தில், அதாவது அவருடைய அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை வேலையிலிருந்து நிறுத்தலாம் என்று ஜனாதிபதி செயலகத்தால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல இருக்கு. அப்ப ஆகவே இதை வந்து ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் இருக்கின்ற, இப்பொழுது அவர்களுக்கு பிரதேச செயலக பிரிவிலே அவர்களுக்கு பயிற்சி நடைபெறுகிறது. அங்கே இருக்கிற பிரதேச செயலாளர் அந்த பயிற்சிக்கு பொறுப்பா இருக்கிறவர் இவர் தகுதியானவர் இல்லை, இவர் இதுக்குரியவர் இல்லை என்று அவர் உடனடியாக வேலை வாய்ப்பிலிருந்து நீக்கிறார். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக கிடைத்தவர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை, அரசியல் செல்வாக்குக்காக வழங்கப்பட்டது என்பது ஒட்டுமொத்தமாக சில அரசியல்வாதிகள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லுகின்ற விடயம். நாங்கள் அவர்களுக்கு ஒன்று சொல்லுகின்றோம், அதாவது எங்களுடைய முயற்சியால் ஜனாதிபதி மூலம் இன்றைய 249 பேருக்கு அங்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றால் நீங்கள் எங்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு உங்களால் ஒரு 200 பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நாங்கள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் மிகவும் கஷ்டமான சூழல் இருக்காது. முடிந்த அளவு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அதனால ஜனாதிபதிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அது இன்னும் போதாது எங்கள் மாவட்டத்திற்கு. இதான் உண்மை. இந்த 1 லட்சம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இப்பொழுது ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரைவுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர் கேலியர் அம்புக்வெல்ல அவர்கள் சொல்லுகிறார், 6 மாதங்களிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பை அவர்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பிலே இருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு அரசியல் அமைப்பு வரைவை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக பங்காளி கட்சிகளோடு பேசி வருவதாக. ஆகவே இப்படியான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றனவா? என்ன நிலையிலே இருக்கிறது? என்னென்ன விடயங்கள் அந்த வரைவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? இல்லை, இந்த வரைவு சம்பந்தமாக கடந்த காலங்களிலே பேசப்பட்டு அந்த வரைவு தயாரித்தல் வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இது தொடர்ச்சியாக இப்பொழுதும் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் மிக அண்மை காலமாக அதாவது எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பதாக அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சார்ந்து இந்த உத்தேச வரைவுகளை வழங்கப்பட வேண்டும் அந்த குழுவினருக்கு என்ற அந்த நிலைப்பாட்டு நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இது சம்பந்தமாக பேசவில்லை. பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும், வரவு செலவு திட்ட விவாதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இறுதிக்கட்டத்தில் எதிர்வரும் 10ஆம் தேதி தான் எங்களுடைய கூட்டமைப்புடைய தலைவர் பாராளுமன்றத்துக்கு வருவதாக இருக்கின்றார்.
இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ அங்கத்துவ கட்சிகளினுடைய தலைவர்கள் என்ற வகையிலே மாவை சேனாதிராஜா அவர்களோ அல்லது சித்தார்த்தன் அவர்களோ அல்லது சம்பந்தனையா அவர்களோ இங்கே கொழும்பிலே இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் மிக விரைவிலே அது சம்பந்தமாக நாங்கள் அங்கத்துவ கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் இது சம்பந்தமாக அவர்களிடம் கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுப்பட்டு இறுதி முடிவை எடுப்பதற்கு இந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதேபோல் ஏறக்குறைய வடகிழக்கை பொறுத்தவரையிலே 10 கட்சிகள் தமிழ் தேசியத்தில் ஆர்வமுள்ள தமிழ் தேசிய பற்றுள்ள கட்சிகள் ஏறக்குறைய 10 கட்சிகள் கூடி மாவை சேனாதிராஜா அவர்களுடைய தலைமையிலே கூடி நாங்கள் அங்கே ஒரு உத்தேச வரைபடத்தை தயாரிக்கிற பணியிலேயும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் இணைத்து ஒரே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய அல்லது தமிழ் தேசிய அணியினுடைய ஒரே வரைவாக அங்கே கொடுப்பதற்கான முயற்சிகள் இந்த குறுகிய நாட்களில் எடுக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பும் எங்களிடம் இருக்கின்றது. உறுப்பினர் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசா தலைமையிலே தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக தாங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். கடந்த காலங்களிலே பல்வேறு விதமான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். இதிலே இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தோல்வி அடைந்ததன் பின்னர் அவருடைய செல்வாக்கை கட்டியெழுப்புவதற்காகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அப்படியா? இல்லை, நிச்சயமா அதை என்னாலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் அந்த அணியிலே கூடுதலாக பிரயாசப்படுறவர்கள் அல்லது அதிலே இப்பொழுது கூடுதலான ஆர்வத்தோடு செயல்படுகின்ற தமிழ் அரசியல் தலைவர்கள் அவர்கள் கூடுதலானவர்கள் தோல்வியுற்றவர்களாக இருக்கலாம். அதற்காக தோல்வியுற்றமையினால்தான் இப்படியான ஒரு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாதவை. என்ன சொன்னால் எதிர்காலத்திலே நிச்சயமாக வெளியிலே இருக்கின்ற தரப்புகள் தமிழ் தேசிய சக்திகள் அல்லது தமிழ் தேசிய ஆர்வம் கொண்ட அரசியல் கட்சிகள் வெளியிலே இருக்கின்றார்கள், பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் இருக்கின்றார்கள். அவர்களை விட்டு ஒதுக்கிவிட்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களினுடைய பிரச்சனைகளை ஒரு குறுகிய பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் இருக்கின்றவர்கள் அல்லது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த வரைவு திட்டத்தை வழங்க வேண்டும் என்பது அது பொருத்தமானதாக இருக்காது என்று நினைக்கிறேன். ஆகவே அவர்களும் இணைந்து பொதுவாக தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக ஐக்கியப்பட்டு ஒரு தீர்வு வரைமுறையை வழங்குகின்ற பட்சத்தில் அது பலமானதாக இருக்கும், தமிழ் மக்களுடைய சார்பிலானதாக இருக்கும் என்றுதான் எங்களுடைய விரும்புகிறேன். கடந்த 4 வருஷ காலத்தில் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் சுமந்திரன் ஜெயம்பதி போன்றவருடைய காலத்திலையும் இந்த அரசியல் அமைப்பு புதிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக உருவாக்குறோம் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் வெளிநாட்டு பயணங்கள் அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. இனி புதுசா நான் நினைக்கிறேன் நல்லது நடந்தா நல்லவங்கட மக்களுக்குன்றதான் நானும் விரும்புறேன். ஆமா, கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பல்வேறு போராட்டங்களிலே தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கின்ற காலகட்டங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற காலகட்டங்களிலே நீங்கள் முன்னின்று போராடி இருக்கிறீர்கள். இப்பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அமைக்கப்பட்ட அந்த அலுவலகத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தாய்மார் தரப்பிலே இருந்து. நீங்கள் ஆளும் தரப்பிலே இருக்கிறீர்கள். அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய துயரம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கொழும்பிலே, மன்னாரிலே, யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அலுவலகத்திலே காணாமல் போனவர்களுடைய விவரங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில தாய்மார் அந்த விவரங்களிலே தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கு அவர்களுடைய துயர் அறிந்தவராக ஆளும் தரப்பிலே இருந்து நீங்கள் என்ன தீர்வு கொண்டு வரப்போம்? உங்களுக்கு தெரியும், இந்த காணாமல் போனவர்கள் அல்ல காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய விடயத்திலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அரசியல் கைதிகள் விடயமா இருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்ட விடயமா இருக்கலாம். இந்த விடயத்திலே 2015 நாங்கள் என்ன வகையான நிலைப்பாட்டை கொண்டிருந்தோமோ அதே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தளவுக்கு தெளிவாக எங்கேயுமே இதற்கு மாறாக நாங்கள் எதுவும் பேசியதே இல்லை. நான் எப்போதும் எங்கும் பேசியதில்லை, இருந்தால் காட்டலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த வேதனையை அனுபவிக்கின்ற காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதி நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற அந்த கருத்தை நாங்கள் இப்பொழுதும் வலியுறுத்தி கொண்டுதான் வருகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தலுக்கும் இடமில்லை. அதே வேளையில் காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகளுக்கான சில நிவாரணங்கள் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் அவர்களுக்கான சில நலனோம்புகை திட்டங்களும் வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கான நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் என்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. இது எங்களுடைய நிலைப்பாடு. ஆமா, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இருக்கிறது. அந்த விளம்பர இடைவேளையின் பின்னர் அரசாங்கமும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் எதிர்காலமும் என்கின்ற விடயம் தொடர்பிலே ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் யாழேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகுராதலிங்கம் அவர்களோடு நாங்கள் இந்த மின்னல் நிகழ்ச்சியை தொடர்வோம்.
நாடே முதன்மை மக்களே தலைவர்கள் குரலரசு மக்களின் குரல் மின்னல் அரசியல் நிகழ்ச்சி. பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் அவர்களே, இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். அவரோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது என்னென்ன விடயங்கள் தொடர்பில் நீங்கள் பேசினீர்கள்? அஜித் தோவல் அவர்களுடைய வருகை, நான் நினைக்கின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தனையா மட்டும்தான் கலந்து கொண்டிருந்தார். அது ஒரு குறுகிய நேரத்திலே இறுதி நேரத்திலே தயார்படுத்தப்பட்ட ஒரு சந்திப்பாகத்தான் எங்களுக்கு கூறப்பட்டது. ஆனால் சம்பந்தனையாவுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான நடந்த பேச்சினுடைய விவரங்களை கேட்டபொழுது அது சம்பந்தமாக இந்தியா எங்கள் மீது ஒரு அக்கறையோடு செயல்படுகிறது என்பதையும் கடந்த காலங்களைப் போல் இந்தியாவினுடைய அக்கறை எதிர்காலத்திலேயும் செயல்படும் என்பதையும், அதேபோல் அரசியல் தீர்வு விடயத்திலே நீங்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து அரசாங்கம் எதிர்காலத்திலே ஒரு தீர்வு திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தையின் ஊடாக தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகள், அரசியல் தீர்வினை நிறைவேற்றக்கூடியதாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் அமைய வேண்டும். தாங்கள் அதற்குரிய அழுத்தங்களை இந்த அரசாங்கத்துக்கு வழங்குவோம் என்ற உறுதிமொழியை அவர்கள் அரசாங்கத்திடம் கூறியிருப்பதாக சம்பந்தனையாவிடம் கூறியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அதைத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. வழமையாகவே ஒரு குற்றச்சாட்டு பங்காளி கட்சிகள் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இருக்கிறவர்கள் மீது சுமத்துவது என்னவென்றால், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவர்களுடைய கை மேலோங்குகிறது, அவர்கள் அதீதமான உரிமைகளை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று. ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகளும் கூட டெலோ தரப்பிலிருந்து பிளாட் தரப்பிலிருந்து நீங்கள் டெலோவை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் தரப்பிலே இருக்கிறவர்களுக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோடு பேசுவதற்கான அழைப்பு விடுக்கப்படவில்லையா? அது ஏனப்படி? இல்லை, நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிலும் கூட இந்த அழைப்பானது இறுதி நேர அழைப்பாக இருந்தது. அவர்களுடைய நிரலுக்குள் நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்திலே இருக்கவில்லை இந்த சந்திப்பு. அதன் பின்பு இறுதி நேரத்திலே தயார்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதனால் கூட தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கோ ஏனைய தமிழ் மக்கள் விடுதலை கழகத்துக்கோ இந்த அழைப்பு விடுக்கப்படாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆனால் கடந்த காலங்களிலே இந்திய தரப்பினர் இங்கு வருகை தந்திருக்கின்ற பொழுது சந்திப்புகளிலே நாங்கள் தவிர்க்கப்பட்டது அல்லது ஏமாற்றப்பட்டது, எங்கள் சந்திப்புகள் அழைப்பு விடுக்கப்படாமல் இருந்தது, அல்லது அது திட்டமிடப்படாமலோ ஆனால் அப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ராஜாங்க அமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் நிறைய விடயங்களை பேச இருக்கிறது. மயிலத்தமடு மாதவனை விவகாரம் நேற்று பாராளுமன்றத்திலும் கூட மாலை வேளையிலே நடைபெற்ற அமர்விலே பல்வேறு தரப்பினர் இது சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியாக பலர் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள். 2 லட்சம் கால்நடைகள் இருக்கிறது என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மயிலத்தமடு மாதவனி விவகாரம் தொடர்பிலே அது சம்பந்தமான ஒரு கண்காணிப்பு விஜயத்தை செய்துவிட்டு வந்த பிறகு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த கலாமதி பத்மராஜா அவர்கள் உடனடியாக இடமாற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஒரு பக்கத்திலே. அது மாத்திரமல்லாமல் ஆளுநர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அனுராதா யஹம்பத் அவர்கள் பெரும்பான்மை இன அங்கே இருக்கக்கூடிய செய்கையாளர்கள் சார்பிலே நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், வெலிக்கந்தையிலே மகாவலி திட்டத்திலே ஒரு கூட்டத்தை வைப்பதற்காக அந்த கூட்டத்தின் மூலமாக இதற்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் வைப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இருந்து இறுதி கட்டத்திலே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அரசாங்க தரப்பிலே இருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த மயிலத்தமடு மாதவனிலே இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளை கிரான் செங்கரடி பக்கத்திலே அவை போய் மேய்கின்ற போது அங்கே இருக்கின்ற விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆகவே அரசாங்க தரப்பிலே ராஜாங்க அமைச்சராக நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது இந்த விடயத்தை தீர்த்து வைப்பதில்லை. ஆனால் தாங்களும் இதிலே இருந்து பின்வாங்குகிறீர்கள் என்று கடைசி வரையும் இல்ல என்னன்னு சொன்னால், ஆனால் நேற்றைய சந்திப்பில் நீங்கள் நேற்றைய அந்த சபை ஒத்திவைப்பு நேரத்திலே ஒரு அந்த மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர் ராஜாங்க அமைச்சருடைய கருத்தை நாங்கள் என்று சொன்னால், மாதவன மயிலத்திரமடு சம்பந்தமான இந்த பிரச்சனை தொடர்பாக கடந்த காலம் முதல் நாங்கள் இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தோம். பல்வேறுபட்ட கருத்து என்பது மாதவன மயிலத்திரமடுவில் இருக்கின்ற பண்ணையாளர்களுக்குத்தான் அந்த காணி சொந்தமானது என்றால் அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கேயுமே நாங்கள் மாற்று கருத்து தெரிவித்ததில்லை. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒரு உடையத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். புல்லுமலை தண்ணி தொழிற்சாலை போராட்டம் உங்களுக்கு தெரியும். கதிரவளை இறால் பண்ணை போராட்டம்,
அதை தவிர ISS குண்டுவெடிப்புக்கு எதிரான போராட்டங்களில் எல்லாம் நாங்கள் களத்தில் இறங்கி போராடி வீதியில் உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது எங்களை பார்த்து நாடகக்காரர்கள் நாடகம் ஆடுதான் சொன்னவர்கள் தான் இந்த கார்ட்போர்ட் வீரர்கள் தான் இப்பொழுது பார்லிமெண்ட்ல வந்து கூக்குற இவர்களுடைய தலைமுடி கருப்பை கூட நீங்கள் எங்கேயாவது என்றால் நீங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பதிவு செய்திருப்பீர்கள் எங்கேயாவது இவர்களுடைய தலைமுடி கருப்பையும் காண முடியாது இப்பொழுது வந்து கார்ட்போர்ட் வீரர்கள் மாதிரி இவர்கள் பேசலாம் இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் இவர்கள் நினைக்கலாம் இவர்களுக்கான சில ஆதரவை பெறுவதற்காகவோ அல்லது ஊடகங்களுக்காக பேசுவதற்காக பேசலாம் ஆனால் ஒரு விடயத்தை நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் இன்னும் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற சில இனவாதிகளுக்கு இன்னும் இது தீன்போடுகின்ற செயற்பாடாக அமையும் தமிழ் மக்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியை இன்னும் மென்மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனால் எம்மை பொறுத்தளவிற்கு நாம் பொறுப்பு வாய்ந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு கத்தியில் நடப்பது போல் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்ல முடியும் அதாவது நாங்கள் இரவையில் நித்திரைக்கு நான் சொல்லுகிறேன் இது என்னுடைய திஸ் இஸ் மை ஓன் ஒப்பீனியன் இரவைக்கு படுக்கும் போகும்பொழுது நாளைக்கு காலையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் நித்திரை விடுறோம் ஆனால் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் சில தமிழ் அரசியல்வாதிகள் நான் நினைக்கிறேன் நித்திரைக்கு போகும்பொழுது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அரசாங்கத்தில் வந்தால் அதை வச்சு கொஞ்சம் காலத்தை ஓட்டலாம் என்று நினைக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு பிரச்சனையை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய முடியாது அந்த பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு என்ன வழி இன்றைக்கு நாங்கள் கேட்போம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்கிட்ட காலடிக்கு போவோம் உங்களுக்கு பிரச்சனை வேணுமா தீர்வு வேணுமா அந்த சனம் என்ன சொல்லும் தீர்வு தான் வேணும்னு சொல்லும் பிரச்சனையை வச்சு கொண்டு யாரும் அரசியல் செய்யலாம் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கு ஒரு விடயத்தில் தெளிவாக சொல்லும் சமல் ராஜபக்ச அவர்களோடு நான் நேரடியாக சந்திச்சு பேசணும் மகாபலி அதிகார சபையில் டிஜியோட சந்திச்சு பேசணும் அதே நேரம் அங்கே இருக்கின்ற ராஜாங்க அமைச்சரோட பேசணும் அதே நேரத்தில் எல்லா எதிர்கட்சி ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் கூட்டாக சேர்ந்து பேசணும் வெளிக்கந்தில் அந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது கடைசி நேரத்தில் COVID-19 காரணம் காட்டி நிறுத்தப்பட்டது இப்போது கூட ஏன்னு உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்ற அமர்விலே அன்று கூட மாதவன மயிலத்தனோடு சம்பந்தமாக பேசியிருந்தேன் இன்னொரு விஷயம் ஆனால் இன்னமும் பெரும்பான்மை தரப்பிலே இருக்கக்கூடிய செய்கையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய கால்நடை பண்ணையாளர்களுடைய கால்நடைகளை செய்கிற ஒரு நிலை ஏற்கனவே 2016, 17, 18 காலத்துல கூட அந்த பண்ணையாளர்கள் மாடுகளை சுற்றிருக்கிறார்கள் அவ்வப்போது எல்லை மீறி வந்து பயிர்களை செய்திருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இதற்கு என்ன தேவைன்னு சொன்னால் பண்ணையாளர்களுடைய எங்களுடைய மாவட்ட எல்லைக்குள் இருக்கின்ற பண்ணையாளர்களுடைய அந்த மேச்சத்திரை கெசட் பண்ணப்பட வேண்டும் முழுமையான கெசட்டுக்கு வர வேண்டும் இப்பொழுது அவர்கள் சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வெளி மாவட்டங்களிலிருந்து தங்களுடன் சொல்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தலையீடு இதுக்குள்ள இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை அதாவது எல்லை மீறி வந்து பயிர் செய்கின்றவர்களுள்ளே சில அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு இருக்கிறது ஆனால் இதை நாங்கள் பக்குவமாக கையாண்டு அந்த பண்ணையாளர்களுக்குரிய ஒரு நிரந்தர தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் சும்மா நாங்கள் ஆக கொண்டு கழிச்சு போட்டு போல நாளைக்கு பாதிக்கப்பட போறது அரசியல்வாதிகள் இல்லை அந்த பண்ணையாளர்கள் நாங்க அந்த இடத்துல தீர்வை கொடுக்க அங்க போய் கேட்கிறார்கள் வியாழேந்திரன் வேன் வந்தாரண்டு நான் ஏற்கனவே சென்றிருக்கின்ற எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் ஒரு மக்கள் மத்தியிலே போய் நின்று மக்களோடு சேர்ந்து கொண்டு நாங்கள் போராட முடியாது நாங்கள் மக்கள் மத்தியில் போய் நின்றால் தீர்வை கொடுக்கலாக போகணும் ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சி அரசாங்கத்தில் இருக்கின்றோம் ஆனா அங்க போகின்ற சில எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் இருக்கிறார்கள் எங்க வியாழேந்திரன் காணலன்னு சொல்லி நான் வந்து அங்க இவர் மக்களோடு நின்று போராடினால் யார் இந்த அரசாங்கத்தின் தீர்வை பெற்றுக் கொடுக்கிறது அவை பொறுப்பு வாய்ந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலைமை கத்தியில் நடப்பது போல் இதான் எங்களுடைய உண்மையான நிலைமை இதை மக்கள் புரிந்து கொள்வார் ஆகவே தீர்வுதான் முக்கியம் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் அவர்களே ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அமர்வு எதிர்வருகின்ற மார்ச் மாதம் வரை இருக்கிறது ஆகவே இந்த மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகி இருக்கிறது இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இலங்கையும் இந்த பிரேரணை தொடர்பான விடயங்களிலே இருந்து பின்வாங்க போகிறோம் என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பிலே இருந்து எதிர்வருகின்ற மார்ச் மாதம் இந்த பிரேரணையை எதிர்கொள்வதற்கான எவ்வாறான வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இல்லை உண்மையிலேயே இது கடந்த காலங்களிலே ஜெனீவா விவகாரங்களை கையாண்டவர்கள் உதாரணமாக மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே இல்லை புதியவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே இந்த ஜெனீவா விவகாரங்களை எதிர்வரும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறுகின்ற கூட்டத்தொடர்களின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து ஆராயவில்லை இது உண்மையான விடயம் இதுவரைக்கும் ஆராயவில்லை இல்லை இதுவரைக்கும் அதாவது கடந்த இந்த தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் ஒன்றாக இருந்து நாங்கள் எப்படி இந்த ஜெனீவா பிரேரணைகளை அல்லது அடுத்து வரும் நகர்வுகளை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் சந்திக்கப் போகின்றோம் என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் ஆராயப்படவில்லை ஆகவே நிச்சயமாக அது இந்த குறிப்பிட்ட 3-4 மாதங்களுக்குள்ளே நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு தயார்படுத்தல்களை
ஏற்படுத்தியே ஆக வேண்டும் என்பதை தான் நான் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறேன். ராஜாங்க அமைச்சர் அவர்களே, கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் உப பிரதேச செயலகத்தை பிரதேச செயலகமாக தரம் உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தொடர்பாக நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பில் இருக்கின்ற போது போராடி இருக்கிறீர்கள். தமிழ் தேசியம் தான் பேசுறோம். ஓம், ஆனால் இப்பொழுது நீங்கள் அது சம்பந்தமாக அமர்த்தி வாசிப்பது போலவும் பின்வாங்குவது போலவும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். அவர்கள் அதான் சொன்னேன், கல்முனை வடக்கு பிரதேசம் சம்பந்தமாக குற்றம் சாட்டுகிறவர்கள் கல்முனை வடக்கு பிரதேசத்தின் பிரச்சனையை தேசியம் தாண்டி சர்வதேசம் வரை கொண்டு சென்ற முதலாவது பெருமை முற்போக்கு தமிழர்களுக்கு இருந்தது. காரணம் சிவில் அமைப்புகளுக்கு இருக்கின்றது. முதல் மட்டக்களப்பு காந்தி பூங்காக்கு முன்பாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களுடைய முற்போக்கு தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்ட 5 பேரில் அங்கே சௌர லிங்கன் அவர் அங்கே இருந்தார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கல்முனை வடக்கு பிரதேசம் தொடர்பான விடயத்திலே அந்த பிரேரணையில் கூட நான் பேசினேன். அப்பொழுது ரவுவைக்கு பேசினார், நாங்களும் கூட்டமைப்பும் சேர்ந்து அதை தீர்த்துக் கொள்வோம் என்று பேசினார். நீங்களும் கூட்டமைப்பும் சேர்ந்து கூத்தடிச்சதுதான் கடந்த 4.5 வருஷத்துல போய் சுமந்திரன் அங்க போய் என்ன செய்தார், போய் பேப்பர் வாட்சி காட்டினார். கல்முனை வடக்கு பிரதேசம் உங்களுக்கு இன்னும் குறிப்பிட்ட நாட்களில் தரம் உயர்த்தப்படும், உண்ணாவிரத்தை கலைத்து விட்டு போங்கள் என்று. என்ன நடந்தது? 4.5 வருஷ காலத்தில் இருந்து ஒரு கணக்காளரை போட முடியவில்லை. ஆனால் நான் ஒரு 2 நாளைக்கு முன்பு அறிந்தேன், கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு ஒரு பதில் கணக்காளர் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் சபர சமூகத்தைச் சேர்ந்த ஒருவராகவும் அதே நேரத்தில் அவர் கடைசி நடுவில் போக முடியாமல் நின்றதாகவும் சொல்லப்பட்டது. அவ்வாறான ஒரு முயற்சி இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்திலே. ஆனால் அது சம்பந்தமாக எனக்கு முழுமையான விடயம் தெரியவில்லை. நான் இங்கு நிற்பதனால் ஆகவே நான் சொல்லியிருக்கின்றேன், வந்த உடனே நான் அங்கு சென்று நேரடியாக இந்த விஷயத்தை முழுமையாக ஆராய்ஞ்ச பிற்பாடு அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த கல்முனை வடக்கு பிரதேசம் தரம் வைக்கப்படும். நேற்றுக்கு முந்தைய தினம் கூட நான் இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு பேசியிருக்கோம். ஆகவே நாங்கள் உள்ளுக்கு இருந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை. ராஜாங்க அமைச்சர் அவர்களே, கல்முனையில் இருக்கின்ற மக்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்க காலகட்டத்திலே இந்த பிரதேச செயலகத்தை முற்றுமுழுதாக தரம் உயர்த்தி இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை உங்களால் வைக்க முடியுமா? அதாவது இது சம்பந்தமாக கௌரவ பிரதமர் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கின்றார். தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசியிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தாமல் இல்லை, அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கட்டாயம் உங்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். கட்டாயம் அது அந்த மக்களுடைய அடிப்படை உரிமை. ஏனென்றால் எல்லா பிரதேசங்களும் தரம் உயர்த்தப்படும் பொழுது ஏன் கல்முனை பிரதேசம் அதில் புவியியல் தொடர்பை பார்க்கிறீர்கள்? அப்படி புவியியல் தொடர்பை பார்க்கிற இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து குரல் கொடுக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், கடந்த காலத்தில் எந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் தமிழனுடைய பிரச்சனை சம்பந்தமாக குரல் கொடுத்தார்கள்? ஒன்றும் குரல் கொடுக்கவில்லை. கல்முனை பிரதேசத்தில் முட்டுக்கட்டையா இருப்பதே அந்த மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள். அதனாலதான் ரவுவைக்கும் அண்டு கல்முனை வடக்கு பிரதேசத்தில் பிரேரணையை கொண்டு வந்த நேரம், சார்ஸ் நிர்மலாவும் கொண்டு வந்த நேரம் ரவுவைக்கும் எப்படி பேசுகிறார்? கூட்டமைப்போடு சேர்ந்து நாங்கள் இதை தீர்த்துக் கொள்வோம். அங்கிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் தான் அதுக்கு முட்டுக்கட்டையாவே இருக்கின்றார். முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ். அப்ப இவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யப்படுறார்கள்? கடந்த 4.5 வருஷம் செய்த அதே வேலையை தான் செய்யப்படுறார்கள். நாங்கள் அது ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. நிச்சயமாக அது தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதில் இந்த மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை என்று நான் அடுத்தது புவியியல் தொடர்பு பற்றி பேசுவதாக முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் அந்த விடயத்தில் புவியியல் தொடர்பு பற்றி பேசுவதாக இருந்தார். மட்டக்களப்பில் எப்படி புவியியல் தொடர்பு இல்லாமல் ஒரு முஸ்லிம் மாணவர்கள் சரிந்து வாழுகிற முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழ்கிற பகுதியை மையமாக கொண்டு மட்டக்களப்பு மத்திய கல்வி வலையை உருவாக்க முடியும்? வவுனியாவில் எப்படி ஒரு தனி பிரதேசத்தை அதுக்கெல்லாம் புவியியல் தொடர்பு பார்க்க முடியாண்டால் ஏன் இதுக்கு பார்க்க வேண்டும்? ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். வினோ நோகராதலிங்கம் அவர்களே, வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே நீங்கள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், வடக்கு கிழக்கு சார்ந்த அரசாங்கத்தினுடைய கரிசனை தொடர்பிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அரசாங்கம் தேர்தல் காலத்திலே தமிழ் மக்களை வாக்குக்காக தாங்கள் இந்த வடகிழக்கு பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய போகின்றோம், எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வினையும் தர போகின்றோம், ஆகவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்துவிட்டு இன்று இந்த வரவு செலவு திட்டம் 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை வீணடிக்கின்ற, தமிழ் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக, அல்லது தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களினுடைய பிரதேசம் அழிந்து இந்த யுத்தத்திலே சின்னாபின்னப்படுத்தப்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்பதற்காக ஒரு விசேட கவனம் செலுத்தப்படாமல் ஒரு மாற்றாந்தாய் மனப்பாங்குடன், அல்லது அவர்களுடைய தேவை அந்த யானை பசிக்கு சோளப்பொறி போல்
சிறிய சிறிய அபிவிருத்தி திட்டங்களை கண்முன்னே காட்டிவிட்டு தேவையான அபிவிருத்தி திட்டங்களை அல்லது இந்த அளிக்கப்பட்ட பிரதேசம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முன்னேறுவதற்கு ஏற்ற திட்டங்களை வரவு செலவு திட்டத்திலே கொண்டு வராமல், குறிப்பாக அங்கே இருக்கின்ற கைத்தொழில் சம்பந்தமாக தொழிற்சாலைகள் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கு உண்மையிலேயே அங்கே அந்த குறிப்பாக வேலை வாய்ப்புகளை அங்கே இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு இது போன்ற தொழிற்சாலைகள், ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகள், காங்கேசந்திர சிமெண்ட் தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இருக்கலாம், ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை மீள இயங்க தொடங்கினாலே, அவற்றை விருத்தி செய்து இயங்க தொடங்கினாலே அங்கே வேலை வாய்ப்பு, அதே நேரம் அந்த பிரதேசம் அபிவிருத்தி காணும். ஆனால் இது போன்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்காமல் சாதாரண ஒவ்வொரு வருடமும் இயல்பாக கொண்டு வரப்படுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இந்த வரவு செலவு திட்டம் எங்களுக்கு பொறுத்தவரையிலே அங்கே வடகிழக்கை பொறுத்தவரை இருக்கின்றது. இது சம்பந்தம் நானும் ஒரு கருத்து தெரிவிக்கணும். என்னன்னு சொன்னால், கடதாசி தொழிற்சாலையோட ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த கடந்த 4.5 வருஷத்துல வாக்களித்து பாதுகாத்த வரவு செலவு திட்டத்தால வடக்கு கிழக்குல எதுவுமே நடக்கல. கடைசியில் ஒரு போக்க கூட ஒழுங்கா போட்டாங்களே, கம்பரலியை கொடுத்து 5 லட்சம் 10 லட்சம் பண்ணு அரசியல்வாதிகள், அது 5 லட்சம் ரோட்டுக்கு வந்து போட் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். கம்பரலிய அபிவிருத்தி யுத்தம், அதுதான் ஆக பயங்கரம். கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் 300 மில்லியன் ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் வழங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் காலத்தில் இந்த உங்களுக்கு இப்ப இருக்கிற அரசாங்கம் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்று பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்தது. பெரிய அபிவிருத்திகள், உட்கட்டமைப்பு வசதிகளை முன்னெடுத்தது யாரும் மறக்கவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. அதான் யதார்த்தம். என்ன அந்த வேலை திட்டங்கள் இருக்குது, பாரிய பாலங்கள் அப்படி நடந்தது. ஆனால் இந்த தமிழ் தலைவர்கள் பாதுகாத்த கடந்த அரசாங்கத்தால் அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படலை. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த அரசாங்கத்தின் ஊடாக கௌரவ பார்லமெண்ட் குறிப்பிடலை, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட செயலிழந்த தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிற வேலை திட்டங்களை தொடங்கி விட்டார்கள். அது வடக்கிலேயும் சரி கிழக்கிலேயும் சரி. வாழைச்சன காகித ஆலை, அது மாத்திரமல்ல, வாழைச்சன காகித ஆலை கடந்த காலத்திலே அரசியல்வாதிகள் சிலரால் 370 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட அந்த காகித ஆலை நிலத்தை அபகரிக்க இருந்தார்கள். 4.5 வருஷம் யாரு பேசல, யாரு பார்லிமெண்ட்ல எழுப்பி விடிய விடிய கத்தல. கடைசியில் அங்கிருந்து ஒரு ஜன்னலை திறக்க முடியல. ஆனால் இப்போ அந்த வாழைச்சன காகித ஆலையை திறக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புன்னக்குடாவிலே 200 ஏக்கருக்கு மேற்பட்ட கைத்தொழில் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்க கொண்டு வரக்கூடிய வேலை திட்டங்களுக்கு அமைச்சரை அனுமதி கிடைத்தது. ஆகவே நாங்கள் முடிந்தளவு, அதாவது கிராமிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினால்தான் கிராமங்கள் தன்னிறைவுடையதாக மாறும். கிராமங்கள் தன்னிறைவுடையதாக மாறினால்தான் நாட்டை நாங்கள் தன்னிறைவு பாதையை கொண்டு செல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். ராஜாங்க அமைச்சர் அவர்களே, நல்லாட்சி அரசாங்க காலத்திலே நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதிலே தாங்கள் முன்வரிசையிலே இருந்து பல்வேறு விடயங்களை செய்திருக்கிறீர்கள். இம்முறை மௌனம் சாதிப்பது போல இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இதே வேளையிலே தாங்கள் இந்த முறை தேர்தல் களத்தில் இறங்குகின்ற போது உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்கிற ஒரு கோஷத்தோடு தான் தேர்தல் களத்தில் இறங்கி இருந்தீர்கள். ஆகவே நினைவேந்தல் நிகழ்வு செய்கின்ற அதே வேளையிலே புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற விடயம் தொடர்பிலும் கரிசனையோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஆகவே இம்முறை நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் தாங்கள் மௌனம் சாதித்தது ஏனோ? புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 2 விஷயத்துக்கு வரும். அந்த 1 லட்சம் வேலை வாய்ப்பில் சில விஷயங்களை எல்லாத்தையும் வெளிப்பட சிலது சொல்லித்தான் ஆகும். எத்தனை பேர் முன்னாள் போராளிகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், யுத்தத்தினுடைய வடுக்களை தங்களுடைய உடம்பிலே சுமந்த பெண்கள் இதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரேசில மட்டத்திலே போய் அந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளிடம், பெண் பிள்ளைகளிடம் கேட்டால் அவங்களுக்கு தக்க பதில் தருவார். இது ஒரு விடயம். நாங்கள் சில விஷயங்களை, சில பாதுகாப்பு சார்ந்த எல்லா விஷயங்களையும் பேச முடியாது, அவர்களை அடையாளப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விடயம் இருக்கிறது. அதாவது இந்த வாழ்வாதாரம், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட போராளிகள் மற்றும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த வேலை திட்டம் கிட்டத்தட்ட 297 குடும்பங்களுக்கு நாங்கள் வீட்டு திட்டங்களை இந்த ஒரு 2.5-3 மாச காலத்துக்கு வழங்கியிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இப்பொழுது என்னுடைய அமைச்சுக்கு ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் 3400 மலசல கூடங்களை அமைப்பதற்கான அனுமதியை நான் பெற்றிருக்கின்றோம். ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இப்ப முடிந்த அளவுக்கு எங்களுக்கு 34,000 வாக்கள் விழுந்தது.
34,000 வாக்குகள் என்னும் பொழுது கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்க்க போனால் ஒரு 10,000 12,000 குடும்பங்கள் வாக்களித்திருக்கார்கள். ஆனால் மட்டக்களப்பில் 3,06,000 வாக்குகள் இருக்கிறது. அந்த வாக்குகளை பெற்ற துணை அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் எம்மை பொறுத்தளவுக்கு அதுக்காக நாங்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு தாங்கள் வேலை செய்யப்போம் சொல்ல வரல. முழு மாவட்டம் முழுவதாக வடகிழக்கு ஏன் நாடு ரீதியாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி சார்ந்த அரசியலை பெற்றுக்கொண்ட விடயத்தில் அந்த துணிப்பொருள்ல நாங்கள் ராஜதந்திரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். யாரையும் நாங்கள் மாட்டி விட்டு நாங்கள் தப்புகின்ற அரசியல் நாங்கள் செய்யவில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் நிறைய கேட்டிருக்கிறார்கள். இந்த மாவீரத்தினர் நிகழ்வு சம்பந்தமான விடயத்தில் நான் தெளிவாக சொன்னேன். அதாவது தங்களுடைய உறவுகளை, கணவனை, மனைவியை, பிள்ளையை இழந்தவர்கள் அவர்கள் ஆத்மார்த்தமாக அவர்கள் அதை நினைத்து வழிபடுவதற்கான உரிமை இருக்கிறது. நீதிமன்றத்திலே சில தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. நாங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளே நீதிமன்றத்தையே நாங்கள் அவமதிக்க முடியாது. சட்டத்தை மதிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுங்களுக்கு. ஆனால் அதே வேளையிலே தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள் அதை நினைவு கூறுவதற்கான வழிவகைகள் இருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் ராஜதந்திரமாக இந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வினோ நோகராஜலிங்கம் அவர்கள், இது ஒரு உள்வீட்டு பிரச்சனை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் பதவி பங்காளி கட்சிகளை சேர்ந்த டெலோவினுடைய தலைவர் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி தரப்பிலே இருக்கின்றவர்கள், தமிழரசு கட்சி தரப்பிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இந்த பதவியை வழங்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார்கள். இப்பொழுது கடந்த மின்னல் நிகழ்ச்சியிலே ஸ்ரீதரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்த பொழுது சொல்லியிருந்தார், இந்த ஊடக பேச்சாளர் பதவி என்பதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எதுவுமே இருப்பது போல தெரியவில்லை, அந்த பதவியை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் அவர் சொல்லியிருந்தார், பாராளுமன்ற பிரதி குழுக்களினுடைய தலைவர் பதவி டெலோவினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அதை நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் என்கிற ஒரு கருத்துப்பட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே இப்பொழுது அவர்கள் அந்த பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது டெலோ தரப்பிலே அந்த பதவியை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஏன் இந்த முருகல்? நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதில் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே அரசாங்கத்தினால்தான் குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவியானது கௌரவ செல்வம் அடைக்கலான் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை தவிர கூட்டமைப்பாலோ அல்லது தமிழரசு கட்சியாலோ வழங்கப்பட்டது ஒன்றல்ல. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பிலே இருந்தும் கூட அவர்கள் எல்லோரும் அதனை ஆதரித்து தான் இருந்தார்கள். இல்லை, அதை ஏற்றுக்கொண்டோமே தவிர அந்த பதவி ஒரு கௌரவ பதவி. அது கூடுதலாக ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவருக்கு, அது எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், சிறுபான்மை இனத்தை ஒரு எழுதப்படாத ஒரு யாப்பு என்பது போல் இந்த விடயம் கடந்த அரசாங்க காலங்களிலே ஒரு சந்திரசேகரர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரர், அதேபோல் சந்திரகுமார் இருந்திருக்கின்றார், அடைக்கலான் இருந்திருக்கிறார், அதேபோல் தற்பொழுது அங்கஜன் இருக்கின்றார். ஆகவே இது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு கௌரவ பதவியாக எதிர்க்கட்சி வரிசையில் அல்லது ஆளுங்கட்சி வரை இருக்கின்ற ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு நிலைமை கடந்த காலங்களில் இருந்து அதன் ஒரு அங்கம்தான் இது என்று கூறலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், நீங்கள் சொல்வது போல் இது தமிழரசு கட்சியினரால் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் இது தாங்கள் தான் இது வழங்கியது என்பதை நிச்சயமாக தமிழீழ விடுதலை இயக்கம் அல்லது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அரசாங்கம் வழங்கியது, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம், கூட்டமைப்பு அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் பதவி கடந்த காலங்களிலே ஒரு முறை EPR சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரிடம் இருந்தது, பிறகு சுமந்திரனிடம் இருந்தது. இந்த முறை தமிழரசு கட்சியினுடைய கடந்த கால அவர்கள் தங்களுக்கு இதை கேட்கின்ற ஒரு நிலைமை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பாராளுமன்றத்திலே இருக்கின்ற ஒரு கூட்டமைப்பினுடைய அங்கத்துவ கட்சி ஒன்றின் தலைவருக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அது வழங்கப்படுவதுதான் உண்மையானதும் சரியானதுமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அதை சம்பந்தன் ஐயா அவர்களும் அதே நேரம் ஏனைய சித்தார்த்தன் அவர்கள், மாவேந்திர சேனாதராஜா எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே அதை சுமந்திரனும் ஸ்ரீதரனும் அல்லது பாராளுமன்றத்திலே இருக்கின்ற ஒரு சிலர் மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் அந்த ஒற்றுமையை, கூட்டமைப்பினுடைய எதிர்காலத்திலே இருக்கின்ற அந்த ஒற்றுமையான அந்த பயணத்தை விரும்பாதவர்களினுடைய நிலைப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நேரத்தை கருத்திலே கொண்டு முக்கியமான ஒரு கேள்வி உங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாமா நான் நினைக்கிறேன். நானும் அந்த உள்ளூட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தவன். என்னென்று சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் பதிவு செய்யப்படாத குழந்தை.
இது சம்பந்தமாக முன்னாள் பாராளுமன்ற ஒரு சிவசக்தி ஆனந்த் ஒன்று காய்ச்சி அதே நேரத்தில் தமிழரசு கட்சியின் மேலாதிக்கம் அங்கே இருக்கு அண்ணன் அது அவருக்கு அவர் மனச்சாட்சிக்கு தெரியும் இருக்கு. ஆனால் அதனால தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியின் மேலாதிக்கத்தில் தான் தலைவர் தோத்திருக்காரு, பொதுச் செயலாளர் துர்ராஜிங்கம் அவர்கள் தோத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ள மேலாதிக்கம் இல்லை, தமிழரசு கட்சியினுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளே இந்த மேலாதிக்கம் ஆகவே அதை நீங்கள் நிச்சயமா சீர்திருத்தினால் நிச்சயமா எதிர்கால சிறப்பாக. ராஜாங்க அமைச்சர் அவர்களே, இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனை சுத்தமான குடிநீர் எல்லோருக்கும் கிடைப்பது என்பது எட்டாத கனியாக இருக்கிறது. உன்னிச்சை குளத்தின் மூலமாக நிறைய லட்சக்கணக்கானவர்களுக்கு நீர் கிடைக்கிறது, ஆனால் உன்னிச்சை குளத்திற்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுபோன்று உருகாமம் குளம் இருக்கிறது. இப்பொழுது வருடாந்தம் 900 MCM நீர் வருகிறது என்று சொன்னால் அதிலே குளங்களின் வாயிலாக 300 MCM நீரை மாத்திரம் தான் சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனைய அனைத்து நீரும் 600 MCMக்கு மேற்பட்ட நீர் கடலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே சரியான முறையிலே அந்த மழை நீரை முகாமைத்துவம் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. குடிநீருக்கான பிரச்சனை இருக்கிறது. பலரும் கூட அவர்களுடைய வீடுகளிலே கிராமப்புறங்களிலும் கூட சுத்தமான குடிநீரை பெறுவதற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் அந்த மண்ணை சேர்ந்தவர் என்கிற வகையிலே உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறீர்கள் இந்த அரசாங்கம்? நிச்சயமாக நானும் படுவாங்கரை, அதாவது பகுதியிலிருந்து தான் அரசியலுக்கு அங்கிருந்து அந்த சூழலில் வாழ்ந்து வந்தவன். உண்மையிலே என்னென்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதாவது உன்னிச்சை குளத்தினுடைய நீர் நகர்ப்புறங்களை நோக்கி செல்கிறது. உன்னிச்சை குளத்தை ஆண்டிருக்கிற கிராமங்களுக்கோ படுவாங்கரையில் இருக்கின்ற ஏனைய மக்களுக்கோ அந்த குடிநீர் கிடைக்கப்படுவதற்கான வசதிகள் இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் நீர்வளங்களுடைய அமைச்சராக இருந்த ரவ்வைக்கும் அவர்களிடம் இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஒரு உன்னிச்சை பகுதியை ஆண்டி இருக்கின்ற இடத்துக்கு நீர் கொடுப்பதற்கு தேவையான நிதி 700 மில்லியன் என்று சொன்னால் உங்களுக்கு 70 கோடி கிட்டத்தட்ட. அதே நேரம் வாக நேரிக்கங்களுக்கு 250 மில்லியன். இவ்வாறான நிதியை கூட கடந்த காலத்தில் கொடுக்க முடியவில்லை. ஆனால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுது அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தபோது மக்களிடம் போய் சொன்னார்கள் 6 மாத காலத்தில் குடிநீர் வரும், அந்த நேரத்தில் தைப்பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும் என்ற 6 மாதத்தில் குடிநீருக்கு தீர்வு வரும் சொன்னார்கள். எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் இப்பொழுது கௌரவ அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரோடு பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமான நீர்வளங்கள் அதிகார சபைக்கு ஊடாக அது சம்பந்தமான அனைத்து திட்ட முன்மொழியும் சமர்ப்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக வருகின்ற வருஷத்திலே முடிந்த அளவு இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அடுத்து நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நீரேந்து பகுதிகள், அதாவது மழை நீரை சேமிக்கக்கூடிய அளவுக்கு அதிகளவான நீர் கடலில், அது உண்மை யதார்த்தம். காரணம் என்று சொன்னால் யுத்தத்தினால் பழுதடைந்த குளங்கள் புனரமைக்கப்படவில்லை. அடுத்த நேரத்தில் சில தனி மனிதர்களுடைய நடவடிக்கைகளால் குளங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 300க்கும் மேற்பட்ட குளங்களை நாங்கள் அடையாளப்படுத்தினோம். அந்த குளங்களை புனரமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் குடிநீரை சேமிக்க முடியும். குளங்களை புனரமைக்க வேண்டும். அதுக்குரிய வேலை திட்டங்களை இப்பொழுது நாங்கள் அரசாங்கத்தில் முன்மொழிந்திருக்கிறோம். அதுக்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்திலே குள புனரமைப்பு, அதே நேரத்தில் பாலங்களை அமைத்தல் வேலை திட்டங்கள் கூட இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே வரும் நாட்களிலே நாங்கள் அதுக்கு நிச்சயமாக தீர்வு காணும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கமும் வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்காலமும் என்கின்ற விடயம் தொடர்பிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று வருகை தந்திருந்த 2 அரசியல் பிரமுகர்களிடத்திலே மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை கேட்டோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த ராஜாங்க அமைச்சர், பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி, மனைசார் கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறு பொருளாதார பயிர் செய்கை மேம்பாடு சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். நன்றி. அது மாத்திரமல்லாமல் வன்னியிலே இருந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர், தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு விடயங்களை அரசியல் பிரமுகர்கள் இருவரும் தெரிவித்தார்கள். இதிலே மக்களுக்கு ஏற்புடையதாக எது இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள். உங்களுடைய வாக்கு பலத்தினால் தான் அனைவருமே பாராளுமன்றத்திற்கு செல்கிறார்கள். ஆகவே இத்தோடு இன்றைய மின்னல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். குரலற்ற மக்களின் குரலாக என்றென்றும் மின்னல் இருக்கும் என்கின்ற உறுதிமொழியோடு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சரண், தயாரிப்பு உதவியாளர் சகானா, ஸ்டைன், கலேகத்து, கேமரா குழாத்தினர் இவர்களோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சக்தியுடன் இணைந்திருங்கள். அடுத்து வருவது